எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விடு. இந்த நாளிலே தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஒரு பொருள் ரொம்ப காலமாக எடுத்து யூஸ் பண்ண போது தூசி படிந்து விடுகிறது. மீனமாக ஆவியானவர் இந்த வருடம் முழுவதும் என்ன பண்ணிக்கலாம்? தூசியாக இருந்து அமர்ந்திருந்து இருக்கிறோம். இந்த புது வருஷத்துல இந்த தூசியை உதறிவிட்டு தேவனுக்காக புது வருஷத்துல எழுந்து வர சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எந்த நாள்ல எந்த தூசியை உதறிட வேண்டும், எந்த தூசியை உதறிவிட வேண்டும் ஆவியானவர் நம்மளோட பேச விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலே போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனவரத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அப்ப எதற்காக பவுலுடைய கையிலே அந்த பூச்சி கவ்விக்கொண்டதுன்னா, விறகுகளை எடுத்து அனல் கொண்டுவதற்காக போடும்போதுதான் கவ்விக்கொண்டது. ஆமென். அப்போ தேவனுடைய காரிலே நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியாத தூசியை இந்த நாளிலே நாம் என்ன பண்ணலாம்? உதறி போட வேண்டும். இந்த நாளிலே உதறி போட வேண்டும். ஆமென். தேவனுக்காக எழுந்திருக்க கூடாது. தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம யூஸ் ஆகாதபடி இருக்கிற தூசியை உதறி போட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஜெபம். ஜெபிக்க கூடாத தூசியை நாம் இந்த நாளிலே உதறி போட வேண்டும். ஆவியானவர் சொல்கிறார். ஆமென். ஒரு புது வருஷத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். 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 இந்த வருஷம் எப்படி இருக்கும்? உடம்புல சேரு, ஒரு உடம்புல தூசி அப்படின்னு என்ன ஜெபிக்க முடியாத காரியங்கள் இருந்துருக்கோம். அதெல்லாம் ஆவியானவர் பார்த்தார். வருஷம் முடியலாம், ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாசம் கடைசி வரை பார்த்தார். இது எங்கே கிடைக்குங்க? இது என்ன பண்ணணும்? தூசியை உதறி விடணும். இங்க பாருங்க, தூசியை உதறி விடணும். இப்படியே விட்டு தூசில வந்து மண் சேருமா வரக்கூடாது. ஆனா அது ஆவியானவர் பார்த்தாரு, இதுல என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தூசியை கட்டி விடு. கட்டி விட்டு சமூகத்துல புதுவருஷத்துல புதுசா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஜெபிக்க கூடாத தூசியை உதறி விட்டு புதுவருஷத்துல ஜெபிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது துதிக்க கூடாத தூசியை நம்ம உதறி விட வேண்டும். ஆமென். ஆமென். துதி இந்த வசனம் துதி இருக்குதா? வாய் என்ன இருக்குது? துதி இருக்குதா? பம்பு சண்டை அதாவது துதி வாசலை திறந்திருக்கின்ற ஆவியானவர் இருக்கிறார். அப்போ இந்த வருஷம் நம்ம துதி இல்லாம இருக்குது. அந்த துதி இல்லாம இருக்கிற தூசியை உதறி விட வேண்டும். ஆமென். உதறி விட்டு எழுந்திருந்து வருகிற புது வருஷத்திலே துதி சத்தத்தோட சமூகத்துல வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். சரியா? மூன்றாவது வேதத்தை நேசிக்க கூடாது என்கிறான அந்த தூசியை உதறி விட வேண்டும். ஆமென். ஆமென். வீண் சிந்தனையிலிருந்து வேதத்து மேல பிரிய இருக்கணும். வேதத்து மேல தான் பிரியம் இருக்கணும். நம்ம பிரியம் எங்க இருக்குது? அடுத்த கட்ட பட்டுப்படாம இருக்குது. சிஸ்டர் எங்க வாங்கியிருப்பாங்க? நல்லா இருக்குது, சூப்பரா போகும்போது எப்படியாவது கேட்டு போயிடும். அவங்க முன்னாடி போயிடுவாங்க. வீட்டில் போனா மனசு அப்படி அடிச்சுட்டு நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பா வருவாங்க. அடுத்து அவங்க வர மாட்டாங்க. ஒரு மாசம் முள்ள சிந்தனை மைண்ட் போயிடும். இப்படி இந்த மாதிரி கிடையாது. வீண் சிந்தனை கருத்து வேதத்தை பிரிய இருக்கணும். ஆமென். வேதத்துல தான் நமக்கு என்ன இருக்குது? டானிக் இருக்குது, டேப்லெட் இருக்குது, எல்லாம் அதுதான் இருக்குது.
கிடைக்க முடியாது. வேதத்துக்கு தான் இருக்குது. அதை நேசிக்க வேண்டும். அதை நேசிக்க கூடாதவரை இத்தனை வருஷமா இத்தனை நாளை தூசிய உதறிவிட வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களாக புது வருஷத்துல வர வேண்டும். ஆமென். நாலாவது உபவாசம். இது நாலு குறிக்காக சொல்றாங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் அதான். நாலாவது உபவாசிக்க கூடாதவரை இத்தனை தூசியை உதறிவிட வேண்டும். இல்லையா? வேலைக்கு போயிடுவாங்க. பீஸா பிஸ்கட் சாப்பிடுங்க. இல்லைங்க போயிட்டேன் ஃபாஸ்டிங். அப்போ வேலைக்கு போற ஃபாஸ்டிங் அப்படின்னா தேவ சமூகத்துல நீ ஒரு மணி நேரம் ஃபாஸ்டிங் போட்டாலும் தேவ சமூகத்துல இல்லை வீட்லயோ ஒரு சர்ச்சில் தேவ சமூகத்துல தான் நீ ஃபாஸ்டிங் போடணும். ஃபாஸ்டிங் சொல்லிட்டு நீ கம்பெனிக்கோ அங்கேயும் வேலைக்கு போயிட்டா அது ஃபாஸ்டிங் இல்லை, பட்டினி. நீங்க தான் பட்டினியா தெரிவிக்கிறோம். உபவாசம் தேவ சமூகத்துல யார் இருந்தா? அண்ணா அது விதவை. அங்கே இருக்கிறாங்க ஜெபம் பண்றாங்க. இதான தாய் உபவாசம் ஜெபத்தா இருக்காங்க. அங்கே இருக்கிறாங்க. உபவாசம் அப்படின்னா ஒரு நாள் வீட்டுல இருந்து உபவாசம் இருக்கணும், இல்லைன்னா ஆழ்ந்த உபவாசம் இருக்கணும். நான் பாஸ்டிங் போயிட்டு கம்பெனிக்கு அங்கே வேலைக்கு போகக்கூடாது. நாம என்ன பண்ணிருந்தோம்? அப்படிதான் போயிட்டு இருந்தோம். அதை தூக்கி போடு, அந்த தூசியை உதிரி போட்டு வருகிற நாட்களிலே உபவாசத்தோட சமூகத்துக்கு வரணும்னு சொல்றாரு. இல்லையா? ஆமென். இரண்டாவது தூசி மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 48 வரை. பின்பு அவர்கள் 46 வசனத்திலிருந்து 48 வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்படும் போது தீமோத்தேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். அப்படி என்ன அர்த்தம்? அவன் உட்கார்ந்து இந்த நாளில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழுந்து அவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். எதுக்கோ உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். எழுந்து உங்களுக்கு அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? அற்புத விஷயம் காண, பிரச்சனையிலிருந்து வெளியே வர, போராட்டத்திலிருந்து வெளியே வர, குடும்ப பிரச்சனையிலிருந்து வெளியே வர, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உட்கார்ந்து இருக்காதீங்க, எழுந்துட்டு. அப்படியா? நாம தான் அங்க போறோம். கர்த்தர் அழைக்கிறார். எழுந்துட்டு அழைக்கிறார். எழுந்து உட்கார்ந்து இருக்காரு. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆமென். படி 50 வரைக்கும். 50 வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசுவினிடத்துக்கு வந்தார். இவனை காரியமாக பார்த்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. உடனே தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு உதறிவிட்டு வச்சுக்கலாம். தன் மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு என்ன பண்ணா? மார்க் 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம்.
மார்க் 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். எத்தனை படிக்கலாம்? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆமென். எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அப்படியே ஆவியானவர் சொல்ற வார்த்தை காசி எழுந்திரு. அவரை எழுந்து உன்னை அழைக்கிறார். ஆமென். 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தார். இயேசுவுக்கு வந்தான். மேல் வஸ்திரம் எறிந்துவிட்டு, முதலாவது காரியம் மேல் வஸ்திரம் எறிந்துவிட்டு, இரண்டாவது எழுந்து. ஆமென். அப்ப மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு அது ரெண்டு விதமான காரியத்தை பூசியை நாமே பார்க்க போறோம். ஆமென். முதலாவது கீழ்ப்படியாக இருக்கிற பூசியை முதிரை போட வேண்டும். ஆமென். இல்லையா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18-19. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18-19. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் மலையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? ஆமென். கர்த்தர் என்ன சொன்னார்? சொல்லிட்டு அமெரிக்காவுடைய எல்லா கோட்டை எல்லா திருமணமா அழித்து நிர்மூலமாக சொன்னார். ஆமென். அப்ப கர்த்தர் வாழ்க்கைக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிங்க. கர்த்தர் வாழ்க்கைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் வார்த்தை வாரம் நடக்கணும். மெசேஜ் கொடுக்கணும். 52 வாரம் 52 மெசேஜ் கொடுக்கணும். இந்த 52 வார மெசேஜ்ல ஏதாவது ஒரு வார்த்தைக்காக கீழ் கொடுத்துருக்கோமா? உங்களுக்கு தான் தெரியும். ஆரம்பம் சொல்லுங்க, நீ மனுஷன் சத்தத்துக்கு கீழ்ப்படியா வேணாப்பா. ஏன் வார்த்தைக்கு கீழ்ப்படியா? ஏன் சொல்லு நீ கேளாம போன, ஏன் சொல்லு நீ கேளாம கர்த்தருக்கு பொல்லாத செய்து என்ன ஆலயங்கள் வாழ்க்கை கீழ்ப்படியாமல் போயிருக்கு. அதனால இந்த கீழ்ப்படியாமல் போன பூசியை இந்த நாள் நீ உதறி போடு. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து 20 வாசகமே தொடர்ந்து. சவுல் சாமுவேலை நோக்கி கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆமானை கொண்டு வந்து அமலேக்கியரை அவனுக்கு சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்காக கொல்லையிலே ஆடு மாடுகளிலே கொண்டு வந்தார்கள். அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் என்ன சொன்னாரு? இவன் சொன்னாரு, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன். ஆனா ஆடு மாடு வேணும் இல்லை, அவன் கொல்லுவ. ஆமென். உங்கள் இறுதியில் இருக்கிற இந்த மாதிரி ஆடு மாடுகள் இருக்கிறது. அது ஆகியவர் கொல்ல சொல்றது. நீங்க கொல்லாம நீங்க வந்து வளர்த்திட்டு இருக்கணும். ஆடு மாடு எல்லாம் என் வீடு ஜெப வீடு. அது என்ன பண்ணீங்க? கல்லர் புதியாக்கினீர்கள். ஆலயத்தில் என்ன பண்றோம்? புறா விற்கிறாங்க, ஆடு மாடு விற்கிறாங்க, எல்லாம் எனக்கு சவுட் இருக்குது. இன்னொரு சவுட் இருக்குது, அடிச்சு பிடிச்சிருக்கிறது. வெளிப்பாடு ஆலயம், தேவனுடைய ஆலயம். இது சரீரபரமான ஆலயம் சரி, ஆவிக்குரிய ஆலயம் சரி. தேவனுடைய ஆலயத்துல ஆலயமாக தான் போகும். ஆமென். இந்த ஆலயத்துல ஓரளவு குட்டி விளையாட இருக்கிறது. தேவபக்தியோட ஆலயத்துல வரணும். இந்த ஆலயம் நம்ம சரீரமாக இருக்கிற ஆலயத்துல அது தேவபக்தியா இருக்கணும். அது நம்ம இருக்கிற ஆலயம், நமது ஆலயம். அந்த ஆலயத்துல சீரழிகிற ஆடு மாடு ஒன்று கூடாது. ஆமென். தேவனுக்கு ஒருவருக்கு காரியங்கள் உள்ள
இருக்கக்கூடாது. அதே கொல்லாம வச்சிருக்கிற அப்படிங்கிறது. அதே கொல்லாம வச்சிருக்கிற எரிச்சல், கோபம், வைராக்கியம். அவன் பேசணும், அவன் பேசுங்க, செத்தா முடியல முடிக்க மாட்டேன். இந்த வைராக்கியம்னா சொல்ல சொல்றாரு, உதிரி போடு. ஆளுக்கு என்ன இருக்குது உள்ள ஆடு கட்டி இருக்குது, கோபம் கத்துது, கோபம் வருது வெளியே இருந்து. கோபம் எப்படி தெரியும்? ஒரு இடத்துல மாடு இருக்குது, கட்டான தெரியும், கட்டாம மாடு தெரியுமா? தெரியாது. உறுதி என்னது மாடு கோபம் கத்துது, அப்படியே எரிச்சல் அப்படி அதெல்லாம் தூக்கி போடு, உதிரி போடுங்கிற ஆவியான கீழ்ப்படியும். கோபம் உங்களிடத்துல இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. ஆமா, கோபம் சண்டை இருந்ததுன்னா இருக்கு இல்லாம இருக்காது. ஆனா அது சூரியன் மறையதுக்குள்ள மறந்துடும். சண்டையே வச்சுக்கிட்டு 3 நாள் சோறு நீங்க சோறாக்காம நீ எவ்வளவு நான் இருக்கக்கூடாது. ஆமென். கோபம் எரிச்சல உதிரி போடு, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும். இல்லையா? ஆமென். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிறோம். கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்தை பார்க்கிறோம். செவி கொடுத்தலும் உத்தமம். தேவ சத்தத்துக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்னா கர்த்தருக்கு என்ன இருக்குமா? பிரியமா இருக்கும். இந்த வருஷம்லாம் கர்த்தருக்காக மற்ற வார்த்தை கீழ்ப்படிங்க. இன்னும் அவசரப்படாது. வருகிற வருஷம் புது வருஷத்துல எத்தனை இருக்கு? வருஷத்துக்கு ஒரு மாசம் இருக்கு, 2 நாள் இருக்கு. அதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்களை உதிரி போடு. தூசி கீழ்ப்படியாம இருக்கிற தூசியை உதிரி போட்டு எழுந்து. புருஷத்தை கட்டுறதுக்காக எழும்பும். உன்னை அழைக்கிறாரு. எதுக்கு அழைக்கிறாரு? தேவனுக்கு பயன்பட முடியாத, தேவனை கட்ட முடியாத எழுந்து தூசியோடு வராத, கீழ்ப்படியே வராத புது வருஷத்துல வாழ்க்கை கீழ்ப்படுத்துது. ஆமே. இந்த தூசியை உதவி போட்டீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். 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 ஹalleluya. அது அந்த தூசி பார்க்கலாம். ஆமென். தானியேல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30. தானியேல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். ஹalleluya. பாத்தீங்களா? இங்க பாருங்க, எல்லாரும் நான் கட்டிட்டு பாருங்க. ஏன் என்னது பெருமை? இரண்டாவது பெருமைங்கிற தூசி உதிரி போட வேண்டும். இல்லையா? நான் சம்பாதிச்சேன், நான் வேலைக்கு போனேன், ஏன் பணம் உங்களுக்கு பணமே கிடையாது. ஆமென். இந்த பணம் நான் சம்பாதிக்கலாம், நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன். இல்ல, வேலை கொடுத்தது ஆண்டவரே, பணத்தை கொடுத்தது ஆண்டவரே. நம்ம ஒரு வேலைக்காரன் தான், பணத்துக்கு நம்ம வேலைக்காரன் தான். கணக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். நான் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியாது. நான் செலவுல கணக்கு கொடுக்கணும். தேவையானது அவனுக்கு தான் செலவு செய்ய கணக்கு கொடுக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு செலவு பண்ணீங்களா, கரெக்டாக கணக்கு எழுதி வச்சிருப்பாரு. ஏன் ராஜ்யத்தில் கணக்கு எழுதினா கணக்கு வைப்பாரு. தேவையில்லாம காரியத்துக்கு செலவு பண்ணீங்களா, நீங்கள் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவரே பரவாயில்ல, ஆண்டவரே நான் நைட்டு மூலமா கம்பெனிக்கு போறேன், நைட்டு மூலமா அங்கே வேலை செஞ்சேன், என்னோட பலத்தை ஏன் பலம் ஆண்டவரே, அதை கொடுத்து யாரு? பலம் கொடுத்து யாரு? நான் சுண்டி விட்டு படுத்து எப்படி வேலைக்கு போக? கைங்காலம் இருந்துச்சு, படுத்தாச்சு, எப்படி வேலைக்கு போக முடியும்? போக முடியுமா? ஏன் வேலை பண்ண முடியுமா? முடியாது. இந்த நாள்ல அந்த பெருமைங்கிற தூசியை உதிரி போடு.
கர்த்தர் வேலை கொடுத்தார், ஆமென். கர்த்தர் பணத்தை கொடுத்தார், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்படி சொல்லி போறாரு. ஆமென். 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 என்னோட கைப்பலன் நானா 10 எக்ஸ்பீரியன்ஸ் என்னை விட்டு வேற யாரும் கிடையாது. அவன் யாரு போனவன்? நான் 10 வருஷத்துக்கு கம்பெனியில் இருக்கேன். இருந்து என்ன பண்றது? அந்த கம்பெனி குறிச்சு யாரு? ஆண்டவர் இயேசு குறிச்சுக்கிறாரு, கர்த்தர் குறிச்சுக்கிறாரு. வேலை கொடுத்து ஆண்டவர், வேலை செய்ய நான் கொடுத்து ஆண்டவர். சரி வேலைக்கு போயிடுச்சு, அங்க போய் எந்த பதிலும் பண்ணிட்டு என்ன ஆகும்? தோத்தி விட்டுருவாங்க. அப்ப வேலை கொடுத்தும் அந்த வேலை செய்யறதுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் தான். ஞானம் மாதிரி பொக்கிஷம் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அவர் தான் கொடுக்குறாரு. அவர் ஞானம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. ஆமென். கொஞ்சம் புத்திமாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உப்பள்ளி போட்டுருவோம். போட்டுருமா? போட்டுருவோம். நல்லா தான் செஞ்சா, எப்படி உப்பு போச்சு அப்படின்னு தட்டு பறக்கும், டம்ளர் பறக்கும், மனசு வாங்கி வைக்க முடியாது. அப்போ ஒரு சாதாரண சாப்பாடு செய்யறதுக்கே இப்ப ஞானம் வேணும்னா கட்டை போட காய் செய்வார். நான் கட்டுனது ஏன் பாத்துறோம், நான் கட்டினா அவன் பார்த்துக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சது. பெருமை பெருமை மியூசிக்கல் பெருமைன்னா என்னாச்சு? நான் அவருக்கு மேல போனேன், அவருக்குள்ள ஏறுவேன், தள்ளிவிட்டார். பெருமையில உள்ள கத்தரை எதிர்த்து நிற்கிறார். ஆமென். அவர் எதிர்த்து நின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுவே வாய்ப்பு தாழ்வு வேணும். அதான் சொல்றாரு, அப்பா நீ பெருமையோட வராத, வருஷம் கூட இருந்தாச்சு, புது வருஷத்துல போறோம், பெருமை வேண்டாம், தூக்கி போடு, தாழ்மையோட வா. நான் பேசுன்னு சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியான இருக்கிற தூசியை முதலில் போடணும், பெருமைகிற தூசியை முதலில் போடணும். ஹalleluya. ஆமென். அடுத்தது மூணாவது தூசி பார்க்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற சத்தம் படிங்க. மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வஸ்திரத்தையும் எடுத்து தள்ளுங்கள். எடுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் உதறி தள்ளுங்கள். இது ஒரு தவறு. என்ன வஸ்திரம்? மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரம். ஹalleluya. ஆமென். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11 12. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11 12 வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வேலை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான். விட்டு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரே ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவர் அவனுடைய அஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சைனி என்றார். அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். வஸ்திரத்தை என்ன பண்ணாமா? அவங்க கையில விட்டு வெளியே ஓடி போனான். வஸ்திரத்தை கையில உதிரி விட்டு ஓடி போனான். ஆமென். ஹalleluya. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அவைகளை உதறிக் கொடுங்கள். ஹalleluya. தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியங்களான தூசியை உதறிக் கொடு. ஆமென். அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் போல நீங்கள் எல்லா நடக்கிலும் பரிசுத்தராயிருங்க. ஆமென். அசுத்த தொடாதீங்க, அருவருப்பான காரியங்களை செய்யாதீங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களான தூசியை உதறி போடு. ஏன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என்னோட சமூகத்தில் நிற்கிறதும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். விக்கிர ஆலயங்களை
பொருளாசை அதுவும் இதோ போதும் மட்டும் ஆமா 5 கோல் வாங்கிக்கலாம் எனக்கு ஒரு கோல் ஏதாவது நியூ இயர் கிறிஸ்துமஸ்க்கு 10 கோல் போட்டேன் எனக்கு ஒரு கோல் ஏதாவது விற்கிற ஆராதனை பொருளாசை அதான் உதவி போடு நம்ம மேலே கட்ட கொடுப்பார் என்ன வேணும் அவர் அஞ்சிருக்கிறார் அண்ணனுக்கு தான் அது எழுதி கேட்பாங்க நமக்கு என்னது நம்ம முன்னாடி பிதாவுக்கு நல்லா தெரியும் ஆமே ஆமா உள்ள 10 கேக்குது வாங்கிட்டீங்களா அம்மி டாடி சர்வீஸ் போனா 10 வேணும் சொல்லி வாங்கி வந்தீங்களா என்ன பண்ணுவீங்க ஒண்ணே ஒண்ணு உனக்கு தெரியும் ஒரு போதும் உங்களுக்கே இருக்கும்போது அவர் எப்படி இருக்காங்க ஐயோ செக்கத்துல 10 கேட்டேன் மகா அப்படின்னா சைட் பண்ணிட்டு போய் கொடுப்பாரா அது ஒன்னே கிடைக்காது ஏன்னா அது ஒண்ணு தெரியலாம இருக்கும் ஜவுத்துல அடிக்க ஒரு லிஸ்ட் போட்டு 10 லிஸ்ட் ஆனா லிஸ்ட் போட்டு எதுவுமே நமக்கு தேவை இருக்காது அதுக்கு லிஸ்ட் போட்டு கேட்போம் பரவாயில்ல தேவனுக்கு தேவர் எடுத்து போவாங்க என்ன பண்றது ஜபம் வைக்கல இதான் கேட்கல இதாங்க மேல ஜபம் பாருங்க குடிச்சு பாப்பா குடிச்சு தான் இருக்குது இதுக்கு எப்படி தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு ஆமென் ஆனா நம்ம எதிர்பார்க்காத திடீர்னு சேர்ந்து பாருங்க நம்ம எதிர்பார்த்து நம்ம தேவையா இருக்கும் அப்போ ஒரு மாதிரி திடீர்னு நம்ம எதிர்பார்த்துமே நினைச்சே பார்க்கிறீங்க வந்துருச்சு அதான் ஆமென் ஆமென் என்ன தேவை நினைக்க மாட்டோம் தேவை நினைச்சிருக்கோம் ஆனா தேவையை ஆண்டு கொடுக்க மாட்டாரு ஆனா நமக்கு தேவையில்லாம இருக்க மாதிரி அது ஆண்டு தெரியும் என் பிள்ளைங்க தெரியும் ஒரு கிருபாரர் தெரியும் அப்படியே அதிசயமா இருக்கும் நம்ம சொல்லுவோம் நான் நினைக்கவே இல்லையே நமக்கு தேவையில்லை அப்படியா நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்யறது தான் ஆமென் ஹalleluya அப்போ தேவனுக்கு பிரியமுள்ள காரியம் அசுத்தம் அருவருப்பான தூசி அசுத்தமில்லாத தூசி உதறி போடுகிறது இந்த தூசத்தை வருஷத்தோட கூட வாங்குது ஆமென் தூசி பார்த்தா 3 4 தூசி ஹalleluya ஏசாயா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் உன் சுருபங்களையுடைய உன் சுருபங்களையுடைய வெள்ளி தகடையும் உன் விக்கிரகங்களையும் பொன் ஆடைய பக்கத்தையும் இல்ல படிக்கிறது உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் நல்ல கவனிக்கணும் வெள்ளி தகடையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணங்களையும் உன் விக்கிரக பொன் ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எடுத்துவிட்டு அதை சீ போ என்பாய் ஆவியானவர் உங்களோட பேசுகிறார் ஆமென் சுரூபம் கூடிய வெள்ளி தகடு பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் சீ போடு தள்ளிவிட வேண்டும் ஆமென் ரட்சிப்பட்டு வந்திருப்போம் 10 கழிச்சிருவாங்க கேட்டா வந்து என்ன பண்றது சொந்த பக்கம் போயிருந்தேன் கிளம்பிடுவோம் கேட்டா வந்து அதான் சொல்ற உதவி போடு விக்கிற ஆராதனை அது என்னது சீப்பு தள்ளி விடு ஏன் உன்னை கையில் நிற்க முடியாதா அப்படிம்ல அப்படிம்ல இதுக்கு 1000 செலவுக்கு போவாங்க அங்க போய் செலவு போய் இதுக்கு இதெல்லாம் அது ஆண்டு அருள்கிறாரு சீப் போகிறாரு விக்கிரத்தை சீப் போன்னு சொல்றாரு வெள்ளி தகடு பொன் ஆபரணம் எதுக்குறதா உள்ள வந்தாச்சுல்ல அப்ப எதுக்கு உள்ள வச்சிருக்கிற முழுசா நீ எடுத்து கொடுக்கிறாரு பேசுகிறார் ஆண்டவர் முழு சேர்த்து கொடு அதை சீ ஓ அருள்கிறது ஆமென் ஹalleluya கர்த்தருக்கு கோபப்படுற காரியம் இது ஆண்டவர் இந்த மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டார் கர்த்தருக்கு மகிமை என் மகிமை நான் ஒரு கொடுக்க மாட்டேன் இந்த மகிமைய ஒரு கொடுக்க மாட்டேன் நீ அங்க போய் உருண்டு பிறந்து உருண்டு என்ன சொல்றது உருண்டு பிறந்து எல்லாம் பண்ணிட்டு அப்ப இங்க வந்து நிக்கிறது அப்படி இல்ல அது சீப்பர் விருது சொல்றது இல்லையா உபாகம் 18ஆம் அதிகாரம் அதிய 10 11 அடுத்து சொல்றாங்க பாருங்க அடுத்து இருக்கிற தூசியை உதறிக்கோடு உபாகம் 18 10 11 தன் மகனையாவது
கலப்பீங்க. தன் மகனையாவது தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கணக்கு பண்ணுகிறவளும் தீக்கணிக்கு பண்ணுவதிலும் குறி சொல்லுகிறவளும் நல்ல கவனிக்கணும். குறி சொல்லுவதிலும் நாள் பார்க்கிறவளும் நாள் பார்க்கிறவங்களும் அஞ்சனம் பார்க்கிறவளும் அஞ்சனம் பார்க்கிறவங்களும் சூனியக்காரரும் சூனியக்காரரும் மந்திரவாதியும் மந்திரவாதியும் சண்டலக்காரரும் சங்கரக்காரரும் மாயத்திக்காரரும் மாயத்துக்காரரும் செத்தவர்களுக்கு குறி கேட்கிறவளும் நல்ல கவனிங்க. சேத்தோட்டத்துல குறி கேட்கிறது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம். இந்த தூசிய உதறி போடுங்க. ஆமென். இல்லையா? ஹalleluya. சொல்றது புரிஞ்சா? நாள் பார்க்கிறது, அஞ்சனை பார்க்கிறது, தோசை பார்க்கிறது, செத்தோட்ட போய் குறி சொல்றது, குறி கேட்கிறது. இதுல இருந்து உடனே இந்த தூசியை இருக்க வேண்டாம், உதறி போடு. ஆமென். கர்த்தர் எல்லா நாளும் நல்லா படிச்சாரு. 7 நாள் நல்லா படிச்சாரு. நல்லது நல்லது சொல்லு. ஒரு நிமிஷம் ஒரு நேரம் கூட கேட்டது சொல்லவே இல்லை. ஆமென். நான் கூட பார்த்தோம். வருகிற மார்கழி மாதம் 9ஆம் தேதி 5ஆம் தேதி 7 மணி 8க்குள்ள மீது பிரேச பண்ற பஸ் அதுல ஏறோட இருந்து 10 மணி முதல்ல சொன்னாங்க. பத்து கணிக்கு எப்படி பாருங்க. கரெக்டா படிச்சு எல்லாம் நல்லா நடந்தா. நீ வீடு கட்டிங்க பிரேச பண்ணி ஓகே. டேட் டைம் 10 மணிக்கு ஆவா. சரியா? அவ்வளவுதான். அது 7 மணிக்குள் வர வேண்டும். ஏன் அதை உள்ள வரணும்? வெளியூர்தாகதா கேட்குற 7 மணிக்கு ஒரு போய் பஸ் விடுது. அங்கே போட்டுமா நைட்டு வந்துருவோம். எப்போ குடிக்க பஸ் அப்படின்ட்டுருவோம். தேவன் படிச்சது எல்லாமே நல்லதுதான். அவர் கால சமயங்களை மாற்றுகிறது. இல்லையா? பிரச்சனைக்கிற காலத்துக்கு பிரச்சனைக்கிற நேரத்தை மாற்றுறது நல்லபடியாக. ஆமே அந்த நேரத்துக்கு போய் நம்ம ராஜாவை கெட்டகம் செய்யக்கூடாது. நாள் பார்க்கக்கூடாது. அந்த தூசி உதவி போடு. கஷ்டம் கொடுத்த எல்லாரும் நல்லவங்க தான். எப்போ வேணா நீங்க என்ன வேணா செய்யுங்க. கவலை இல்லை. நான் வாழ்க்கை செல்ல வேணுமா? நான் வாழ்க்கை செல்ல வேணும். ராத்திரி 7 மணி 8 மணி நான் காய்ச்சுவோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் காய்ச்சுவோம். தேவன் எப்படி வாய்ப்பு இருக்காரோ எப்போ சனி கிடைக்குதோ அப்போ நான் பால் காய்ச்சுவோம். காலையோடு காய்ச்சுக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. 8 மணி ஒன்று எனக்கு பால் காய்ச்சுவோம். நல்லா கவர்மெண்ட்டு ஆண்டு குடிச்சிட்டு காய்ச்சி போடுவோம். அவ்வளோதான். எவ்வளோ வெளியாது எதாவது வச்சுக்கிறாங்க. பால் காய்ச்சி போடுவது அங்கே பழையிட்ட இதுக்கு வெட்டி இல்லையா? பால் எதிர்த்து பொங்கல் பார்க்கணும். இதுக்கே சொல்கிறேன். இல்லை இலக்கசி குட்டி இங்கே விழுதா இந்த வாழ்க்கை சிக்கல் தான் இல்லை. நான் எல்லாம் சேர்ந்தே விழுது அப்படின்னு நாங்கள் அந்த மாதிரி காய்ச்ச மாட்டோம். கிழக்கு காய்கறியெல்லாம் காய்க்க மாட்டோம். பொங்க விடுவோம். பூரா பொங்கியாக விட்டுருவோம். சாப்பிடு எதுக்கு இது பால் கிழக்கு விழுந்தா மேற்கு விழுதாரு டீ போட்டு குடிக்க போகிறோம். எங்கே பொங்கல் முடிக்கிறது நேர நாள் பார்க்கக்கூடாது. அஞ்சாம் கூடாது. குறிக்க கூடாது. அவங்க தான் அப்படின்னா நம்மளுக்கு ஆள் குடி குடி சிஸ்டர். எப்படி சிஸ்டர்? ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசணும்னா அவர் பேசுவார். தீர்க்கதரிசனம் அவர் பேசுவார். ஒரு காரியத்தை சொல்றேன்னா அவர் பேசுவார். ஆமென். கர்த்தரை அனுப்புவார். விட மாட்டார். என் மகன் இருக்கிறா ஒரு பிரச்சனை இருக்கு இது வரப்போது வெளிப்படுத்தி அவர் சொல்லுவார். நாமளே முன்னாடி கேட்குது பையனுக்கு வருமா வராதா பார்த்து சொல்லுங்க. என்ன யோசி பார்த்தோம்னா கட்டண வார்த்தை அசத்தை எண்ணக்கூடாது. தீர்க்கதரிசனத்தில் வருகிற தீர்க்கதரிசன வார்த்தை அசத்தை எண்ணாத. ஆமென். குறி கேட்காத. குறி சொல்லாத. ஆமென். உங்களோட தேவன் பேசுறதுனா அவர் இறங்கி பேசுறது. அவர் பேசுகிறார். ஜெபம் பண்ணும்போது வார்த்தை பேசும்போது வார்த்தை வரும்போது உங்களுக்கு அதான் வசனம் அதான் வரும். போய் உட்காந்துக்கிட்டு அங்கதான் இருக்கிறாங்க. டைம் கணக்கு போட்டு சீட் போட்டு இருக்காங்க. நம்மளால தப்புங்குது. அப்புறம் என்ன ஏது அப்படியே கவனியும். கத்தர் உங்களுடைய பேசுகிறார். அது எல்லாமே தெரியுமே. கட்ட பேசி நீ போய் சொல்லணுமா? கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆமா ஆசிர்வதிப்பார். நீ என்ன சொல்ற ஆசிர்வதிக்க வேற என்ன சொல்லுவார்? வேற என்ன? அப்படி இல்லை. ஆவி குறி குறி கேட்கக்கூடாது. நாள் பார்க்க கூடாது. அதுல அருள் கரெக்ட் தூசி உதிரி போடு. ஆமென். இல்லையா? பட்டாம் சொல்லுங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிற எவனும் இப்படிப்பட்ட செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருள் பாடுவன். கர்த்தருக்கு அருள் பாடுவன். இப்படிப்பட்ட அருள்களை நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர்
பொருத்தி போட்டுருவார். இல்லையா? நாள் பார்த்தோம்னா அஞ்சனம் பார்த்தோம்னா புதி கேட்டோம்னா பொருத்தி விடுவார். கர்த்தர் என்ன செய்யறாரு? எழுந்து உன்னை அழைக்கிறான்னு சொல்றதுக்கும் இவனா போ அப்படின்னு வித்தியாசம் இருக்குல்ல. கர்த்தர் நம்ம காரியங்கள் சிறிகை பிரியமா இருக்கணும். இல்லையா? லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிப்பிடுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரமாக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் சடத்தில் இராதபடிக்கு அது கொண்டு போக பண்ணுவேன். பாருங்க, அஞ்சு நாள் பார்க்கறத கர்த்தரே பின்தொடரும். ஆமென். கர்த்தரே போய் எதிர்த்து நிற்பார். ஹalleluya. ஆமென். ஆமென். அப்போ என்ன பண்றாங்க? குருசி எல்லாம் நம்ம உதிரி தள்ளும்போது இது தள்ளும். இந்த குருசுக்குள்ள குருசிலமா உதிரி தள்ள வேண்டும். அப்படி நம்ம குருசு உதிரி தள்ளி விட்டால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? இதுதான் எதிர்பார்ப்பு. இப்ப நேரம் வெயிட் பண்ண காரணமே இதுதான் இருந்தது. இதை இப்படி சொல்லுங்க. கிருஷ்ணன் கூட போயிட்டே இருக்கு. அப்படியா? என்ன எப்ப சொல்றாங்க ரொம்ப புரிந்து போயிருக்கு. அப்படியா? ஆமென். இல்லையா? ஏசியா 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீங்கள் இந்த 4 விதமான குருசிகளை உதிரி போட்டால் கர்த்தர் ஒரு தடவை வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். படிங்க ஏசியா 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 3. தோபேத் ஏற்கனவே ஏசியா 30ஆம் அதிகாரம் 23. அப்பொழுது நீ நிலத்தின் விதைக்கும் அழகலைங்க நீங்க இந்த 4 விதமான குருசிகளை உதிரி போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல கர்த்தர் செய்ய நன்மை பாருங்க. படிங்க. அப்பொழுது நீ நிலத்தின் விதைக்கும் அப்பொழுது நிலத்தின் விதைக்கும் உன் விதைக்கும் அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே நாடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு காரியங்களை செய்வார். ஆமென். கையிலே ஆசீர்வதிப்பார். நீ என்ன என்ன செய்யறியோ அதை லைக் பண்ணுவார். ஆமென். ஆமென். பிசினஸ் பண்ணீங்களா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். வேலை செய்யுங்க வேலைக்குள்ள வருமானம் கர்த்தர் ஆக்கி பண்ணுவார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஏசியா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசியா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் வானங்களுக்கு காரிலை உடுத்தி இரட்டை அவைகளை 3 சீலையாக்குகிறேன். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். தேவன் சமூகத்தில் பேசுவதற்கு கர்த்தர் ஒரு 4 வார்த்தைகளை வைப்பார். ஆமென். தேவனுடைய கர்த்தர் பேசுவதற்கு யார் பேசுவீங்க? ஆண்டவரே மனசுல இப்படி முதலி தள்ளிட்டீங்கன்னா கர்த்தருடைய கல்விமான நாளை தந்து தேவன் உருவாக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு தருவார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 61 அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு புதிரிட்டு கொடுப்பார். ஆமென். ஆமென். ஹalleluya. இடம் இருந்தா கர்த்தர் கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். பாழான இடம் இன்னொரு வரமா புதுசா கட்டுவீங்க. ஆமென். ஆமென். அது சொல்லாமா? ஆமென். ஆமென். நீங்க இந்த விதமான காரியங்களை உதிரி போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செய்வார். ஆமென். பாழான பட்டணம் பாழான பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென். இது மட்டும் இல்ல பாழான பிரச்சனை எல்லாம் போட்ட கர்த்தர் மாற்றி போட்டு சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர்களுக்கு தருவார். ஹalleluya. ஆமென். இதுவரை வீர கட்டுறாரு அது கட்டுறாரு அப்படியா? நான் சொன்னேன் பாலாக்குள்ள
எல்லாம் யோசிப்பீங்க இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் கரெக்டாக வார்த்தை சொல்றாரு. ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதோடைய 10 11 மாரியும் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளையை கிளப்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தையும் ஆகும்படி வாய்க்கும். மழை மேல கீழே கழிச்சுனா மழை மேல போதா வருது கட்ட சொல்ற நான் உனக்கு செய்யறேன் சொல்றாரு அது திரும்ப போகுது அதுக்கு வாய்க்கும் சொல்றாரு மழை எப்படி கீழே இறங்கி இப்படி நினைச்சு எல்லாம் பயிர் கொடுக்குதோ அப்படி நான் சொல்லிட்டேன்னா அது செய்யறதுக்கு மாட்டு திரும்பி மேல வராது அது வாய்க்கும். நாலுமான தூசி நீங்க குதிரை போட்டீங்கன்னா தூசத்துல கட்டவங்களுக்கு நன்மையான காரியங்கள் சொல்லிட்டேன் செய்ய போக மாட்டேன். மழை எப்படி திரும்பி வந்து மேல வராது நான் சொன்ன வார்த்தை வாய்க்கும். ஆமென்.